பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் இந்த ஆறுதலின் சத்தத்தின் மூலமாய் தேவனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்கிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார்ல, இன்றைக்கும் ஆண்டவர் பேச போகிறார். ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். 2 சாமுவேல் 22 31 வசனத்தை வாசிக்கிறேன். தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார். எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்களேன். நீங்க கர்த்தரை நம்பி இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கேடகமாய் இருக்கிறார். இந்த கேடகம் என்பது ஆபத்து நேரத்தில் எதிரியுடைய ஆயுதங்களும் எதிரியுடைய கணைகளும் நம்மை தாக்காதபடி நம்மை பாதுகாக்கிற ஒரு பெரிய ஆயுதமா இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார். நீங்க இயேசுவை நம்பி நிற்கிறீங்களா? என் அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, ஆமாம் பாஸ்டர், நான் இயேசுவை நம்புறேன்னு சொல்றீங்களா? அவர் உங்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். இந்த உலகத்தின் எதிராளியான பிசாசானவன் ஒவ்வொரு நாளும் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக அநேக ஆயுதங்களை எய்து கொண்டே இருக்கிறான். உங்களையும் என்னையும் எப்படியாவது வீழ்த்தும்படி போராடி கொண்டே இருக்கிறான். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நாங்கள் இந்த இடத்துல ஊழியம் ஆரம்பித்ததில் இருந்து அநேக போராட்டங்களை சந்திக்கிறோம். குறிப்பாக புதிய சபைக்கங்கள் வந்த பிறகு மரணத்தின் விளிம்பு கூட என்னை சத்துரு நகர்த்தி கொண்டு போனதை நான் சந்தித்தேன். ஆனாலும் கர்த்தர் எனக்கு கேடகமாய் இருந்தார். சில நாட்களுக்கு முன் நடந்த ஒரு பெரிய விபத்திலிருந்து கர்த்தர் என் ஜீவனை ஆச்சரியமாய் பாதுகாத்தார். என் அன்பு தெய்வ பிள்ளையே, அவரை நம்பி நிற்கிற உங்களுக்கும் எனக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார். அவரை தாண்டி சத்ரு உங்களை நெருங்க முடியாது. அவனுடைய கிரியைகள் உங்களை நெருங்க முடியாது. நீங்க தைரியமாய் சொல்லுங்க, அப்பா, நான் உங்களை நம்பி இருக்கிறேன், நீர் எனக்கு கேடகமாய் இருக்கிறீர். தாவீதுக்கு கர்த்தர் கேடகமாய் இருந்தார். கோலியாத் என்ற அவ்வளவு பெரிய ராட்சசன் அவனை எதிர்த்து நின்ற பொழுது கூட கோலியாத்தால் தாவீதை சேதப்படுத்த முடியவில்லை. காரணம், தாவீதோடு கூட இருந்தவர் அவனுக்கு கேடகமாய் இருந்தார். என் அன்பு தெய்வ பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில கூட கர்த்தரை நம்பி நிற்கிறீங்களா? ஏசப்பா தான் என் வாழ்க்கை, அவர் தான் எனக்கு எல்லான்னு முழுசா அவரை நம்புறீங்களா? நான் தைரியமாய் சொல்ல முடியும், அவர் உங்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். இந்த வார்த்தை கேட்கிற அன்பு சகோதரியே, அடிக்கடி ஒரு சில நேரங்கள் ஏசப்பாவை நம்புறதும் பின்பு உலகத்தை தேடி ஓடுறதும் ரெட்ட வாழ்க்கை, ரெட்ட வேஷம். தயவு செய்து போடாதீங்க. கர்த்தரை நம்பிட்டீங்கன்னா அவர் தான் எனக்கு எல்லாம், இயேசுவை தவிர எனக்கு எதுவும் இல்லை, அவரால் மட்டும்தான் நான் எதிர்பார்க்காத எல்லாவற்றையும் செய்ய முடியும்னு நீங்கள் உறுதியாக நம்புனீங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த நம்பிக்கையில் உறுதியாக நில்லுங்க. அவர் உங்களுக்கு கேடகமாக இருந்து உங்களை பாதுகாத்து நடத்துவார். எந்த சூழ்நிலையிலும் உங்களை அவர் கைவிடவே மாட்டார். கலங்காதீங்க, தைரியமா இருங்க. ஜெபிக்கலாமா? கண்களை மூடுங்க பார்ப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உம்மை நம்புகிற பிள்ளைகளுக்கு நீர் கேடகமாய் இருக்கிறதுக்காக நன்றி. இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்திலும் பேசும், நடத்தும், கேடகமாய் இருந்து காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. God bless you.